ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க வேலண்டைன் நகல் யூடியூப் சேனல். நம்ம வந்துட்டு இன்னைக்கு வீடியோஸ் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு வலங்கை மான்ல இன்னைக்கு பட்டாசு ஆர்டர் பண்ணியிருக்கோம், நாட்டு வெடி. நம்ம நாட்டு வெடி வந்துட்டு இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இந்த நாட்டு வெடியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நம்ம எங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னு வீடியோ லாஸ்ட்ல நான் சொல்றேன். இன்னைக்கு அன்பாக்சிங் பார்க்கலாம் வாங்க. ஆடி ஆடி வாங்க பார்க்கலாமா? நம்ம கட் பண்ணுவோம். இந்த சைடு இருந்து கட் பண்ணுங்க, இங்கிட்டு வாங்க, இப்படி வாங்க. இப்படி வந்துட்டு கட் பண்ணுங்க. நம்ம கட் பண்ணலாம், விடுங்க விடுங்க, அம்மா கட் பண்றேன், அம்மா கட் பண்றேன். இங்கிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம அன்பாக்சிங் முதல்ல பார்க்கலாம், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம், இப்போ அன்பாக்சிங் பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு போட்டிருக்காங்க பாருங்க, நல்லா திக்கா இது பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கு நம்மளுக்கு செல்ஃபி ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஷார்ட் பார்த்தீங்கன்னா புல் ஷார்ட்டும் குயின்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 ஷார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொட்டி வெடி கொடுத்துருக்காங்க, கலர் கொட்டி. அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்ஸ் பாருங்க, சிஎஸ்கே கொடுத்துருக்காங்க. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்கும், 5 இன்ச்சு. இது வந்துட்டு நம்மளுக்கு கோல்டு கொடுத்துருக்கான், இது 4 இன்ச்சு. இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், சவுண்ட்ல தான் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் சணல் வெடி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ பாம் இருக்கும்ல, அதோட சைஸுக்கு 10 மடங்குல இருக்கும். ஓகேவா? இது மாதிரிலாம் கொடுத்துருக்கான், 3-4 கொடுத்துருக்கான், 4 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்கே பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ நிறைய கொடுத்துருக்காங்கன்ட்டு. மினிமம் எப்படியும் 10 பேக்கெட்டாவது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறேன், ஒவ்வொன்றா பாருங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கி பாருங்க. நான் வந்துட்டு ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸை உங்களுக்கு கீழே ஸ்க்ரீனுக்கு கீழவே மென்ஷன் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல. இது கலர்ஸ், இது வந்துட்டு 4 இன்ச்சு. பாருங்க கோல்டு 4 இன்ச்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்ட்டு. எப்படி மினிமம் 20 பீஸாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, இது போக அவங்க நார்மல் நம்ம சிவகாசி பட்டாசும் சேர்த்தும் பண்றாங்க, நமக்கு எது வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இது பீக்காக்கு, ஆனா என்னன்னா 3 ஷார்ட் பீக்காக்கு, 3 சைடு வரும். பாருங்க, ஒவ்வொன்றா அன்பாக்சிங் தானே பண்றோம், ஒவ்வொன்றா பாருங்க. பாருங்க தெரியுதா? இதுல 4 வந்துச்சா. இது போக நம்மளுக்கு கோல்டும் பாருங்க, ஒண்ணு எடுக்க எடுக்க வந்துட்டே தான் இருக்கு கோல்டு. இது 6 இன்ச்சுன்னு நினைக்கிறேன், 6 இன்ச்சு. என்ன பெஸ்ட் ராக்கு கொடுத்துருக்காங்க 6 இன்ச்ல. இதுவும் 10 பீஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க. பாருங்க, ஒரு வெடியும் செம்ம வெயிட்டா தான் வெடிக்கும். நல்லா நம்ம ஆட்டோ பாம்பை விட அதிகமா தான் சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பட்டாசு எல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு, நம்ம யாரு சின்ன பிள்ளைங்க கூட வெடிக்கலாமா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் வரும். இப்ப என்னன்னா, இதுல வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சின்னது பாத்தீங்கன்னா இது நார்மல் 4 இன்ச்சு கோல்டுல பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் திரி வரும், நம்ம சிவகாசி பட்டாசு திரி வரும். ஆனா மித்த எல்லா வெரைட்டிலையும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் திரி தான் வரும். அது வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு பத்திக்காது, ஆனா நம்மளுக்கு லேட்டா வெடிக்கும். அதாவது நம்ம எப்படி சொல்றது, தீயில வச்ச உடனே வெடிக்காது. இதெல்லாம் வச்ச உடனே அந்த பேப்பருக்கு உடனே பிளஸ்ட் ஆகும். இது வந்துட்டு அந்த மாதிரி ஆகாது, இது நார்மலா கொஞ்சம் டைம் எடுத்துதான் வெடிக்கும். நம்ம வச்சுட்டு ஓடி வர்றதுக்கு கரெக்டா இருக்கும்.
பாருங்க அர்னால்டு ராக்கே எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 10 பீஸ் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் பாருங்க கோல்டு எடுக்க இன்னும் வந்துட்டே தான் இருக்கு. மொத்தம் 20 பீஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கோல்டுல. 4 இன்ச்சில 6 இன்ச்சி கோல்டு. கோல்டு தான் இது. கலர்ஸ்ல நம்மளுக்கா இந்த டிசைன் போட்டிருக்காங்க இந்த வருஷம். எப்பயும் கோல்டு கலர் பிளைன் கோல்டுல தான் வரும் நம்மளுக்கு. இது வந்துட்டு நம்ம ராக்கோட சைஸுக்கு தான் வரும். ராக் மாதிரியே இதுவும் 6 இன்ச்சி தான். இதுக்கப்புறம் 10.5 இன்ச்சில சிஎஸ்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, தெரியுதா? 10.5 இன்ச்சு நம்ம பெரிய ஷார்ட் வரும்ல அந்த ரேஞ்ச்ல வரும். இது நம்மளுக்கு ஒரு 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. தெரியுதா பாருங்க, சிஎஸ்கேல கொடுத்துருக்காங்க. தலை தோனி தான் இருக்காரு. யாரு சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்துட்டு வாங்கிக்கலாம். இது போக சண்டியரோட வெடி கொடுத்துருக்காங்க பாருங்க, செம்ம வெயிட்டா இருக்கும். பேப்பர் வெடி தான், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு வெடியில எப்பயுமே வர்றது. நம்ம தான் அதுக்கேற்ற சவுண்டு செம்ம சவுண்டா வரும், குவாலிட்டி நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது சின்ன மாப்பிள்ள ஒண்ணு, அதுக்கப்புறம் பெரிய மாப்பிள்ள ஒண்ணு. பெரிய மாப்பிள்ள பாத்தீங்கன்னா 2 kg, ஒரே வெடியே 2 kg. இது வந்துட்டு 3/4 கிலோ வரும். 3/4 கிலோ வந்துட்டு இது 3/4 கிலோவே எவ்வளவு சவுண்ட் வரும்னா நம்ம இது நம்ம ஆட்டம் பாம்போட 100 மடங்கு சவுண்ட் ஒரே ஷாட்ல கிடைக்கும். இது வெறும் 3/4 கிலோக்கு. இதுவே 2 kgனா நம்ம பாருங்க அதை விட எவ்வளவு ஹைட் வரும், இதை விட டபுள் சைஸ். இத நீங்களே பாருங்க எவ்வளவு சைஸ் வருது, டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க இதுக்கும் இதுக்கும். நான் சொல்றது 3/4 கிலோவே நம்மளுக்கு சவுண்ட் அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னா 2 kgயோட சவுண்ட் எவ்வளவு வரும் நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணி பாத்துக்கங்க. ஆனா வந்துட்டு இந்த 2 kg வெடிக்கிறதெல்லாம் தீபாவளி அன்னைக்கு வெடிச்சுட்டு அந்த ஷார்ட்ஸும் தனியா உங்களுக்கு அப்லோட் பண்றோம். ஒவ்வொரு வெடியோடது நாங்க வெடிக்கும் போது நாங்க உங்களுக்கு அதையும் ஷேர் பண்றோம், எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க. சப்போஸ் இந்த டைம் உங்களால தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியலன்னா கூட நெக்ஸ்ட் டைம் நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க, நல்லா வெடிக்கும். வெடி நமக்கு எவ்வளவுக்குன்னா நாங்க 2000 தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஒவ்வொரு வெடியும் நம்மளுக்கு நார்மல் ஷார்ட்டோட ரேஞ்சில தான் இருக்கும். மினிமம் 2000க்கே நம்ம எவ்வளவு பட்டாசு வாங்கியிருக்கோம்னு நீங்களே பாருங்க. நான் வேணா உங்களுக்கு அப்படியே தனியா ஷேர் பண்ணி காட்டுறேன். பிரைஸ் லிஸ்டும் உங்களுக்கு பின் பண்றேன், நீங்க பாருங்க. இது பாருங்க நம்மளுக்கு கோல்டுல வந்து 20 பீசஸ் வந்திருக்கு. இது போக ராக்ல வந்துட்டு 10 பீசஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. அதுவும் நான் அப்படியே ஷேர் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இது போக நம்மளுக்கு சிஎஸ்கேல 10.5 இன்ச்சி கோல்டு, 10.5 இன்ச்சி சிஎஸ்கே வந்துட்டு 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்கே எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதுவும் 10 பீஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது போக 10.5 இன்ச்சில நமக்கு பாருங்க, நீங்களே பாருங்க எவ்வளவு பட்டாசு கொடுத்துருக்காங்கன்ட்டு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000ல அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக நம்மளுக்கு கோல்டெல்லாம் நமக்கு நார்மலாவே நம்மளுக்கு நல்லா வெடிக்கும். சவுண்ட் எஃபெக்ட் நல்லாவே இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு. அது போக நிறைய ஆஃபர்ஸ் அவங்க இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க கண்டிப்பா ஆஃபர் இருக்குது போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் வெப்சைட்லோட லிங்க்கும் பிளஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.
இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டுல வந்துட்டு 20 பீசஸ் கொடுத்துருக்காங்க, சிஎஸ்கேல 10 பீசஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 5 இன்ச்சு பிளஸ் பெரிய கோல்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா 6 இன்ச்ல 3 கொடுத்துருக்காங்க. 4 இன்ச் கோல்டுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6 பீசஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ராக்ல வந்துட்டு 10 பீஸ் வந்திருக்கு. சிஎஸ்கேல 5 பீஸ் வந்திருக்கு. சிஎஸ்கே பாத்தீங்கன்னா 10.5 இன்ச் பெரிய வெடியில நம்மளுக்கு 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. இது போக அர்னால்டு 3, பீகாக் 1, அப்புறம் மாப்பிளையும் சின்ன மாப்பிளையும் பெரிய மாப்பிளையும் 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? வந்து பாருங்க, நல்லா இருக்கா? பட்டாசு பிடிச்சிருக்கா? இந்த பட்டாசு எல்லாமே அவங்கதான் வெடிப்பாங்க கண்டிப்பா. பாருங்க, நாங்க பாப்பா வெடிக்கிற வீடியோவும் கண்டிப்பா நாங்க போடுறோம். இவ்வளவு பட்டாசு பாக்குறீங்கல்ல, இவ்வளவு பட்டாசுமே என் பொண்ணுதான் வெடிக்க போறாங்க இந்த தடவை தீபாவளிக்கு. அவங்க வெடிக்கிறத கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு ஷூட் பண்ணி அதுவும் நாங்க காமிக்கிறோம். இப்படி பிடிச்சுக்கணும், இப்படி பிடிச்சா புண்ணு வெடிக்கும். ஆமாக்கா, நீங்க கையில வச்சுக்கோங்க. நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அடுத்து எதுனாலும். ஓகேவா? இப்போ அதே போல நாளைக்கு தீபாவளி அன்னைக்கு நாங்க பட்டாசு வெடிக்கிற வீடியோஸும் நாங்க அப்லோட் பண்றோம். இந்த வீடியோஸ் வந்துட்டு குழந்தைகளும் வெடிக்கலாம், ரொம்ப சேஃபா தான் இருக்கும். ஏன்னா திரியில நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் திரி கொடுத்துருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு வெடிக்காது. நம்மளுக்கு வச்சுட்டு நம்ம ஓடி வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நிக்கிற அளவுக்கு வந்துட்டு வெடிக்கிற அளவுக்கு டைமிங் நம்மளுக்கு கொடுக்கும், பிரச்சனை கிடையாது. அவங்க அப்ப இருந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி சரி. பட்டாசை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அவங்க. பெரிய வண்டி வந்துட்டு எப்பவுமே ரொம்ப சவுண்டா வெடிக்கும். அதனால ஆள் இல்லாத இடத்துல பார்த்து வெடிங்க, செம்ம சவுண்ட்ல இருக்கும். ஸோ கிரவுண்ட் ஏரியால போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சின்ன இடத்துல வந்துட்டு கண்டிப்பா வெடிக்காதீங்க, ஏன்னா பக்கத்து வீட்லயும் ரொம்ப சவுண்ட் வரும். அதனால நீங்க பெரிய இடமா இருக்க எம்டி ஸ்பேஸ்ல வெடிக்கிறதா இருந்தா நாட்டு வெடி ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். இப்போ இது பாத்தீங்கன்னா சின்ன மாப்பிள்ள நம்மளுக்கு 3/4 கிலோ வரும். இப்போ 1 கிலோ கொஞ்சம் கம்மியா வரும். ஆனா நம்மளுக்கு எலக்ட்ரிக் திரி தான் வந்திருக்கு. இவ்வளவு பெரிய வெடிக்கெல்லாம் எலக்ட்ரிக் திரி தான் மேக்சிமம் வரும். நம்மளுக்கு அந்த மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்டு அந்த நார்மலா இருக்கிற சின்ன சின்ன தெருக்குள்ள எல்லாம் வச்சு வெடிக்க கூடாது. இடம் காலியா இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல வெடிச்சாதான் நம்மளுக்கு பெட்டரா இருக்கும். அது போக குப்பை பாத்தீங்கன்னா நிறைய சேரும். உங்களுக்கு 10 வீட்டுல எவ்வளவு வெடிக்கிறாங்களோ அன்னைக்கு ஃபுல் டே வெடிக்கிற குப்பை இந்த ஒரு வெடியில ஒரே நேரத்துல வந்துடும். அதனால நீங்க பார்த்து சேஃபா வெடிங்க. ஆனா இது சேஃப்டியா தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கேத்தாப்படி நீங்க வெடிங்க. அப்புறம் பெரிய மாப்பிள்ளை, பெரிய மாப்பிள்ளையோட வெயிட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 kg கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் திரி தான் கொடுத்துருக்காங்க அதுலயும். இப்போ நம்ம நார்மலா அந்த வெடிக்கே நம்ம 10 வீட்டுக்கு குப்பை வரும்னு சொன்னேன். அப்போ நீங்க 2 kgனா உங்களுக்கு எவ்வளவு வரும்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. சவுண்டும் செம்ம சவுண்டா வரும். உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் நிறைய இருக்கும். அந்த சவுண்டை விட இது டபுள் மடங்கா இருக்கும், இல்ல ட்ரிபிள் மடங்குல கூட இருக்கும். ஏன்னா வந்துட்டு நாங்களும் இந்த வெடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த 2 kg வெடி இந்த தடவை நாங்க தான் ட்ரை பண்ண போறோம். ஆல்ரெடி எப்பயும் வந்துட்டு 1 kgயும் 3/4 kgயும் வந்துட்டு நாங்க ட்ரை பண்ணிருக்கோம். இந்த வெடி எப்படி இருக்குன்னு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இனிமேல் தான் நல்லா இருக்கும். கண்டிப்பா தீபாவளி நல்லா செம்ம கொண்டாட்டமா தான் போகும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 10.5 இன்ச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலை MS தோனியை பத்தி ஸ்டிக்கரிங் பண்ணிருக்காங்க. தீபாவளிக்கு தலையோட செலிப்ரேட் பண்ணணும். நிறைய பேர் தலை தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவீங்க, இது வந்துட்டு டபுள் தலை தீபாவளியா இருக்கும். அதனால கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. இது நம்மளுக்கு அணுகுண்டையே 10 மடங்கு இருக்க சவுண்டு வந்துட்டு இதுக்கு கிடைக்கும். இது வந்துட்டு நார்மலா நீங்க வெடிக்கிற மாதிரியே வெடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா சேஃபா மட்டும் வெடிங்க எல்லா வெடியும். ஓகேவா? இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சண்டியர் கொடுத்துருக்காங்க. சண்டியர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேப்பர் பாம் தான், ஆனா வந்துட்டு நம்மளுக்கு ஆட்டம் பாம்போட ரேஞ்ச்ல வந்துட்டு நம்மளுக்கு பேப்பர் பாம்பு நாட்டு வெடியில கொடுத்துருக்காங்க. இது நீங்க ட்ரை பண்ணுங்க, ஆனா சேஃபா ட்ரை பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா தீபாவளி என்ஜாய் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா 5 இன்ச்சு உங்களுக்கு ராக்கு கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ராக்கோட ஸ்டிக்கரிங்ல ராக்கோட ஸ்டிக்கர் என் பொண்ணுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு இதாக எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ராக் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் வெடி அளவுக்கு இருக்காது, நம்ம ஆட்டம் பாம்போட சேர்ந்துதான் இருக்கும். அதுவும் இதோட எஃபெக்ட்ஸ்ல தான் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
இது வந்துட்டு எலக்ட்ரிக் திரி தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க நம்ம தலை தோனி வந்துட்டு சின்ன சைஸ்லயும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 5 இன்ச்சில நம்மளுக்கு தலை தோனியோட இதுல சிஎஸ்கேக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கரிங் ஒர்க்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா இதுவும் நல்லா நம்மளுக்கு ஷார்ட்டோடது நல்லா ஹைட்டா இருக்கும், வெயிட்டாவும் சவுண்டு நல்லா இருக்கும். இது வந்து நாட்டு வெடியோடது பேப்பரோட வெடியோட சேர்ந்து வரும். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா 2 kg நம்மளுக்கு பெரிய மாப்பிள்ள. இது வந்துட்டு வலங்கை மான்ல இருந்து நாட்டு வெடி நாங்க வாங்கியிருக்கோம். இது 2 kg வந்துட்டு சவுண்ட் செம்ம சவுண்டா இருக்கும். எம்டி ஸ்பேஸ்ல வச்சு வெடிங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய சவுண்ட் இருக்கிறதுனால ரொம்ப இதா இருக்கும். எம்டி ஸ்பேஸ்ல சேஃபா வெடிங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் த்ரீல வருது. எலக்ட்ரிக் த்ரீ இருக்கிறதுனால உங்களுக்கு நார்மலா நீங்க வச்சுட்டு பெரிய வெடியேன்னு பயந்துட்டுலாம் ஓடி வர வேண்டாம். திரியோட லென்த் பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா தான் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. நீங்க வச்சுட்டு வெடிச்சுட்டு நீங்க வந்து உங்க இடத்துக்கு வர்ற வரையும் திரி வந்துட்டு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வெடிச்சுக்கலாம். வெடியோன்னு சவுண்டு செம்மையா இருக்கும். குப்பை பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்னா நம்ம ஒரு 15-20 வீடுக்கு வெடிக்கிற மொத்த வெடியும் ஒரே நேரத்துல ஒரே குப்பையில இந்த ஃபுல்லா வரும். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன மாப்பிள்ள. இது வந்துட்டு 3/4 கிலோ வரும். இது வலங்கை மான்ல இருந்து நாட்டு வெடி நாங்க பட்டாசு வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு எலக்ட்ரிக் திரி தான் கொடுத்துருக்காங்க. பட்டாசு வெடிச்சோம்னா இது வந்துட்டு ஆட்டம் பாம்போட ஒரு 10 டைம்ஸ் நம்மளுக்கு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் தான். நம்ம வச்சுட்டு நம்ம லாங் நம்ம வீட்டு சைட்ல வர்ற வரையும் நம்மளுக்கு வெடியோட இது குவாலிட்டியா தான் இருக்கும். பிரச்சனை இல்லை, நம்ம சேஃபாவே வெடிக்கலாம். தலை தோனியோட வெடி. நம்ம தீபாவளி செலிப்ரேஷன்ல தலை தீபாவளி செலிப்ரேஷன்ல இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் தலை தோனியும் நம்மளுக்கு ஃபேவரட்டா இருந்துச்சுன்னா தலை தீபாவளியை தலை தோனியோட செலிப்ரேட் பண்ணுங்க. 10.5 இன்ச்சு. இது சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும். இது வந்துட்டு நாட்டு வெடி தான், நம்ம வலங்கை மான்ல இருந்து வாங்கியிருக்கோம். பாருங்க தலை தோனியோட ஸ்டிக்கரிங் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, கப்பு வந்துட்டு எடுக்கிறது வரையும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஸ்டிக்கரிங்ல. நல்லா அதுக்காக நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சண்டியர் வெடி. இது வந்துட்டு நம்ம நாட்டு வெடியில பேப்பர் பாம்பு. இப்ப நம்ம அணுகுண்டு வெடிக்கிறோம்ல அதே மாதிரி, ஆனா சவுண்டு பாத்தீங்கன்னா 10 டைம்ஸ்ல இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு பேப்பர் பாம்புன்னு நீங்க கேட்டாலே கிடைக்கும். இதுவும் வலங்கை மான்ல இருந்து நாட்டு வெடியா நாங்க வாங்கியிருக்கோம். இந்த வெடி வந்துட்டு எவ்வளவு சவுண்ட் வரும்னு எங்களுக்கு ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. நாங்க ஏன்னா இந்த டைம் தான் வாங்கியிருக்கோம் இந்த வெடி டைப்பு. நாங்க வெடிச்சு பாக்குறோம். வெடிக்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பா அப்லோட் ஆகும். நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ வர்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க வேலண்டினா கேர்ள் யூடியூப் சேனல். நம்ம வந்துட்டு வலங்கை மான்ல இருந்து மொத்தமா பட்டாசு ஆர்டர் பண்ணியிருக்கோம் நாட்டு வெடி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 2500க்கு இவ்வளவு பட்டாசு வாங்கியிருக்கோம். நீங்க கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. பாருங்க மாப்பிள்ள பாத்தீங்கன்னா 2 kgயும் இருக்கு, அப்புறம் 3/4 kgயும் இருக்கு. சிஎஸ்கே 10.5 இன்ச் இருக்கு. பிளஸ் நம்மளுக்கு 6 இன்ச்சு 5 இன்ச்சு அப்புறம் 4 இன்ச் வரையும் நம்மளுக்கு பட்டாசு கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்டே சணல் வெடியும் இருக்கு. சணல் வெடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ பாம்போட சைஸ் அந்த குவாலிட்டியில கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சிஎஸ்கேலையும் 5 இன்ச்ல கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணி பாருங்க. இதோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க வேணும்னா செக் பண்ணிட்டு நீங்களும் தீபாவளியை அட்டாச் பண்ணி நீங்களும் தீபாவளியை நல்லபடியா செலிப்ரேட்